என்னம்மா? யாழினி, வீட்ல காய்கறி எதுவும் இல்ல, மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வா. என்னது மார்க்கெட் போகணுமா? ஏமா படிச்சிட்டு இருந்தவளை கூப்பிட்டு மார்க்கெட் போகணும் சொல்றீங்க? நீங்க தானே எப்பவும் போவீங்க. ஆமா, நான் தான் போவேன். எனக்கு கால் வலிக்குதுடி, என்னால போக முடியாது. துளசிக்கு தனியா மார்க்கெட்டுக்கு போயிட்டு வர தெரியாது. அவ ஊருக்கு புதுசு இல்ல. ஆமா, தனியா ஏற்காடு வரைக்கும் போக தெரியும், மார்க்கெட் போக தெரியாதா? யாழினி, உங்க அண்ணன் தான் தெரியாம ஏதோ பேசிட்டு இருக்காருன்னா நீயும் தேவையில்லாம பேசாத. எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். எல்லா சம்பந்தமும் வெளியே வரும்போது தெரியும். இப்ப என்ன, ஒரு ஆட்டோல ஏறினா மார்க்கெட்ல கொண்டு போய் விட போறாங்க. அங்க எல்லாத்தையும் வாங்கிட்டு அங்கிருந்து ஒரு ஆட்டோல ஏறினா வீட்ல வந்து விட போறாங்க. ஆமாண்டி, சுண்டக்கா காப்பனம், சொமக்கூலி முக்காப்பனம். 100 ரூபாய்க்கு காய்கறி வாங்க 150 ரூபாய் ஆட்டோக்கு கொடுத்தா குடும்பம் உருப்படும். உன்னால இப்ப மார்க்கெட்டுக்கு போக முடியுமா முடியாதா? முடியாதுன்னா சொல்லு, நானே இந்த கால்வலியோட போயிட்டு வரேன். இதெல்லாம் ரொம்ப ஓவர்மா. எமோஷனல் பிளாக்மெயில் பண்றியா? இதெல்லாம் சரிப்பட்டு வராது. 2 பிள்ளைங்க பெத்தும் 2 எனக்காக எதுவும் செய்ய போறது இல்லைன்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். துளசி, நீ போய் பை எடுத்துட்டு வா, நானே போயிட்டு வந்துடுறேன். மா, நான் போக மாட்டேன்னு சொல்லவே இல்ல. அதான் சொன்னியே, பிளாக்மெயில் பண்றேன்னு வேற சொல்ற. ஆமா, எமோஷனல் பிளாக்மெயில் பண்றேன்னு தான் சொன்னேன். ஆனா போக மாட்டேன்னு சொல்லலையே. என்ன வேணும்னு சொல்லு, நான் போய் வாங்கிட்டு வரேன். நீயே எங்களை வாயை பார்த்துட்டு நிக்கிற துளசி. போய் பையும் பர்ஸ் எடுத்துட்டு வா. யாழினி, வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி, கத்திரிக்காய், பீன்ஸ், கேரட்னு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக்கோ. புடலங்க வாங்கிக்கோ, உருளைக்கிழங்கும் வாங்கிக்கோ. அங்க போயிட்டு ஏதாவது தேவைன்னா எனக்கு கால் பண்ணு. படிச்சிட்டு இருந்தவள இப்படி மார்க்கெட்டுக்கு அனுப்புற. நாளைக்கு மார்க் குறைஞ்சதுன்னு வைய, என்ன கேட்க கூடாது. என்ன பதிலுக்கு பதில் பிளாக்மெயில் பண்றியா? வேலை செஞ்சுக்கிட்டே படிச்சு முதல் மார்க் வாங்குற எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க தெரியுமா? நீ மட்டும்தான் படிக்கிறியா இந்த உலகத்துல? அதிசயமா? எல்லாம் உன்னோடதான். குடு. இப்ப சந்தோஷமா? பாருங்க அத்தை. அவ கிடக்குறா, விடு. அவ அப்படிதான் ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பா. நீ போய் உன் வேலையை பாரு. கூப்பிட்டீங்களா? ஆமா ஆனந்தி, அடுத்து தைக்க வேண்டிய பீஸுக்கான சாம்பிள் இது. கட்டிங் செக்ஷன்ல வேலை முடிஞ்சிருக்கும், பார்த்து தைக்க எடுத்து கொடுத்துரு. சரி. அன்பு சார், ஆர்டர் இன்னைக்கு முடிஞ்சிடும்ல? எல்லாமே ஃபைன் தானே? நாளைக்கு ஈவினிங்குள்ள ப்ராடக்ட் ஷிப்பிங் ஆகலன்னா டெலிவரி லேட் ஆயிடும். இல்ல சார், சொன்ன டைம்ல டெலிவரி ஆயிடும். குட். டாட் ஊர்ல இருந்து வந்தாச்சு. வந்த உடனே இந்த ஆர்டர்ஸ் பத்தி தான் கேட்டாரு. ப்ரொடக்ஷன் ஹெட்ட மாத்தின விஷயம் வீட்ல ஹாட் டாபிக்கா போயிட்டு இருந்துச்சு. தில்லை சார் கோவப்பட்டாரா? நோ, நான் முடிவெடுத்தா சரியா இருக்கும்னு அப்பாவும் நம்புறாரு. அது மட்டும் இல்ல, ப்ரொடக்ஷன் ஹெட்டா இருக்கிறதுக்கு எல்லா தகுதியும் அன்புக்கு இருக்குன்னு சொன்னாரு. உங்க எல்லாரோட நம்பிக்கையும் நான் காப்பாத்துவேன் சார். ஐ நோ அன்பு, உன்னை ப்ரொடக்ஷன் ஹெட்டா அப்பாயிண்ட் பண்ணதுல டாடிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பட் இந்த ஆர்டர்ஸை சரியா முடிச்சு டெலிவரி பண்ணிடுவானா அன்புன்னு ஒரு மனசுல ஒரு சின்ன டவுட் இருக்கு. அதெல்லாம் சூப்பரா முடிச்சு அனுப்பியாச்சே சார். யாருக்காகவும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காம இதே மாதிரி உங்க வேலையை தைரியமா பண்ணுங்க. மத்தத நான் பாத்துக்கிறேன். நிச்சயமா சார். ஆனந்தி, அப்புறம் உங்க மாமியார் வீடுலாம் செட் ஆயிடுச்சா? எந்த பிரச்சனையும் இல்லையே? ஒன்றும் இல்லை சார், எந்த பிரச்சனையும் இல்லை. நாளைக்கு ஒரு நாள் எங்க 2 பேருக்கும் லீவ் வேணும் சார். ஏன், எதுக்கு லீவு? சார், நாளைக்கு வீட்டில் சுமங்கலி பூஜை வச்சிருக்கோம். எல்லாம் ஆனந்தியோட விருப்பம் தான், இவரோட ஏற்பாடு. அதுக்காக தான் சார் லீவ் வேணும். சூப்பர் ஆனந்தி, அங்க போய் சுமங்கலி பூஜை பண்ற அளவுக்கு ஆயிட்டியா? வெரி குட். நாளைக்கு வேணா லீவ் எடுத்துக்கோ. இப்போ கிளம்பி இருக்கலாமே, நாளைக்கு பூஜைனா நிறைய வேலை இருக்கும்ல? ஆமா சார், பூஜைக்கு தேவையானதெல்லாம் வாங்கணும். அண்ட் அதே மாதிரி இங்க கம்பெனிலயும் நிறைய வேலை இருக்கு சார். லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன், அதெல்லாம் முடிச்சிட்டு தான் போகணும். கூடாத, அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இந்த வேலையெல்லாம் கருணாகரன் கிட்ட கூட அன்பு. அவரையும் கொஞ்சம் வேலை வாங்கு. சும்மா நீயே எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காத. 2 பேரும் கிளம்புங்க. என்ன ஆச்சு? நாளைக்கு சுமங்கலி பூஜை. 11 சுமங்கலிகளை கூப்பிடணும்.
நம்ம கம்பெனியில ஜெயந்தி அக்கா, உஷா அக்கா, நிஷா அக்கா எல்லாரையும் கூப்பிடலாம்னு நினைச்சோம். எல்லாருக்கும் ஒரே நேரத்துல லீவு கொடுக்க முடியாதுல்ல சார். நாங்களும் வர முடியாது. அது மட்டும் இல்லாம புதுசா கல்யாணமானவங்களை விட கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் புருஷன் பிள்ளைகளோட சேர்ந்து சந்தோஷமா வாழ்ற பெரியவங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணாதே நல்லதுன்னு எல்லாரும் சொல்றாங்க. அதனால என்னாச்சு? சொல்லிட்டே இருந்தது பாதியில ஸ்டாப் பண்ணிட்ட, சொல்லு. நாளைக்கு பூஜைக்கு பார்வதி மேடத்தையும் கூப்பிடலான்னு நினைக்கிறேன்.